உட்காந்துட்டு இருக்கிற கார் என்னுடைய ட்ரீம் காராக இருந்தாலும் இது நிறைய பேருடைய ட்ரீம் கார். எஸ், இதுதான் the Porsche 911. பட் அதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதுதான் the most aggressive version of Porsche 911 சொல்லலாம், the GT3 RS. அண்ட் மெயின்லி இந்த காரோட ப்ரைஸ் பல கோடிகளில் போகுது. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நிதின், நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனலை அண்ட் இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது Porsche 911 GT3 RS. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க கம்ப்ளீட்லி உங்களுக்கு 911 கம்பேர் பண்ணும்போது சேஞ்ச் ஆயிருக்கு. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஏர் வென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வைட் ஆங்கிளில் போட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் 911 உங்களுக்கு ஏர் வென்ட்ஸ் வந்து சைடில் இருக்கும் ஃபார் ரேடியேட்டர். பட் இதில் உங்களுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரங்க் இப்போ கிடையாது. ஸோ நோ ஸ்டோரேஜ் நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. இது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஒரு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க ஃபார் பிகர் ஏர் இன்டேக்னு சொல்லலாம். சின்ஸ் இது வந்து உங்களுக்கு நான் சொன்னமே இன்ட்ரோவில் சொன்னமே இந்த மோஸ்ட் அக்ரெசிவ் வெர்ஷன் ஆஃப் 911 சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனாலே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த பானெட் வந்து உங்களுக்கு கார்பன் ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ஏரோடைனமிக்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க Porsche அதுலன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா யூ கெட் ஏர் வென்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஏர் வென்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஏர் கர்டன் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு எல்இடியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல உங்களுக்கு ஏர் வென்ட்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் பெட்டர் ஏரோடைனமிக்ஸ்னு சொல்லலாம் நம்ம. ஆல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண 4 எல்இடி டிஆர்எல்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர் செட்டப்பில் உங்களுக்கு ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு எல்இடியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த காரில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆக்சல் லிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 100 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இந்தியன் ரோட்ஸ்க்கு இது சூட்டபுளாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூட்டபுள் கிடையாது ஃபார் 100 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ அதனாலே பார்த்தோம் அப்படின்னாக்க இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆக்சல் லிஃப்ட் இருக்குது. ஸோ ஃபார் பெட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஹைட் வந்து ஏறும். மிஷ்லிங்கான டயர்ஸ் பார்க்கலாம். டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னாக்க 275/35 R20 இன்ச்சஸ் ஃப்ரண்ட் டயர்ஸ் அண்ட் 21 இன்ச்சஸ் ரியர் டயர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ரியர் வீல் டிரைவ் அப்படின்றதுனால ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு கார்பன் செராமிக் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் மெக்னீஷியம் அலாய்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. RSக்கான பேட்சிங் பார்க்கலாம். Porscheக்கான பேட்சிங் இருக்குது. எல்லோ கலர் கேலிப்பர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதுலேயே உங்களுக்கு ரெட் கலர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து வரும். அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னல் காஸ்ட்டாக தான் உங்களுக்கு ஆக்சரிஸ் மாதிரி தான் உங்களுக்கு வரும். தென் ஆன் த சைடு உங்களுக்கு இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம். ஏர் ஃப்ளோக்காக உங்களுக்கு இந்த மாதிரி கட் அவுட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஏர் ஃப்ளோக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நார்மல் 911 இதில் வந்து உங்களுக்கு டோர் வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது ஃபார் பெட்டர் ஏரோடைனமிக்ஸ். ஸோ இந்த கார் பொறுத்த வரைக்கும் ஏரோடைனமிக்ஸ்க்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ்னே சொல்லலாம். அவ்வளோ பிட்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு ஏரோடைனமிக்ஸ் பற்றி பேசும்போது. கார்பன் ஃபைபரில் உங்களுக்கு ஓவர்விங்ஸ் பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு கார்பன் ஃபைபரில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலலாம் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினச்சிருக்காங்களோ Porsche அதில் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸோ GT3 RSக்கான பேட்சிங் பார்க்கலாம். யூ கெட் ஹியர். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏர் டக்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பின்னாடி டக்ட் வந்து உங்களுக்கு போகும். பின்னாடி பார்த்தா 335/30 R21 இன்ச்சஸ்க்கான டயர்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த கேப் பாருங்கள் ஃப்ரம் கிளாடிங் டு டயர்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஒரு ப்ராப்பர் ரேஸ் ட்ராக்ல போகிற ஒரு கார் ரோட் லீகல் அப்படின்னாக்க இந்த கார் நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு ஏரோடைனமிக் பீட்ஸ் பார்க்கலாம். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பாருங்கள். அண்ட் பின்னாடி டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்இடியில் இருக்குது. Porscheக்கான லோகோ பார்க்கலாம். GT3 RSக்கான பேட்சிங் பார்க்கலாம். அண்ட் இந்த ஆங்கிளில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கார். எனக்கு கண்டிப்பாக இந்த காரை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த காரில் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் ஜஸ்ட் லுக் அட் த ஸ்பாய்லர். ரியர் ஸ்பாய்லர் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பாய்லர் பார்த்தோம் அப்படின்னாக்கா காரோட ஹைட்டை விட உங்களுக்கு டாலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஏரோடைனமிக்ஸ் உங்களுக்கு இப்போது இந்த இடத்துல ஒரு ஏர் வருது வந்து இதில் உங்களுக்கு கட் ஆகிட்டு இப்படி போகும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பாய்லர் ஃபார் பெட்டர் டவுன் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டவுன் ஃபோர்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது ட்ராக் உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ராக்னாக்கா உங்களுக்கு வண்டி வந்து லிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ட்ராக் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு Formula 1 கார்ஸில் என்ன யூஸ் பண்ணுறோம் அந்த ஒரு சிஸ்டம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. DRS அப்படின்றது ட்ராக் ரிடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ராக் ரிடக்ஷன் சிஸ்டமில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிஸ்டன் தெரியுதா. ஸோ இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் பிஸ்டன்ஸ் இது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஸோ இந்த பிஸ்டன் மூவ் ஆகும்போது இந்த ஃப்ளாப்ஸ் வந்து மேலே கீழே உங்களுக்கு போயிட்டு வரும். ஸோ இந்த மேலே கீழே போகும்போது உங்களுக்கு ட்ராக் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்தமாதிரி ரெடியூஸ் ஆகும்போது வண்டி ரொம்ப எஜைலாக போகும், ஃப்ளை ஆகிடாது. அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பிகாஸ் இந்த கார் ட்ராக்ல போகும்போது ஒரு பீஸ்ட் மாதிரி போகும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒரு ட்ராக் ரிடக்ஷன் சிஸ்டம் பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு சொல்லலாம் நம்ம. இது ஃபங்க்ஷனல் டிஃப்யூசர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடியில் காற்று வந்து உங்களுக்கு கட் பண்ணிட்டு போகிறதுக்காக டிஃப்யூசர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் டிப் எக்ஸாஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாஸ்ட்னா உங்களுக்கு ஃபஸ்ட் சீனே உங்களுக்கு போட்டு எப்படி இருந்ததுன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பின்னாடி 4 பார்க்கிங் சென்சர்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ்லாம் நான் காட்ட முடியாது பிகாஸ் ரியர் இன்ஜின் இது உங்களுக்கு இருக்குது. அண்ட் இன்ஜினை உங்களுக்கு காட்ட முடியாது. இன்ஜின் வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ரூஃபில் பார்த்தோன்னா யூ கெட் ஏர் சேனல்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏரை டைரக்ட் பண்ணி ஸ்பாய்லருக்கு அனுப்போம். அதுக்காக உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஒரு
இந்த ஒரு எலிமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கார்பன் ஃபைபர் ரூஃப் நீங்கள் பார்க்கலாம். சைடில் ஆக்சுவலி இது வந்து நார்மல் 911 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வைடராக இருக்குது ஃபார் பெட்டர் ஏரோடைனமிக்ஸ். இதில் நிறைய ஏரோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் அதுக்கு தான் இந்த கார் வந்து உங்களுக்கு மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் நிறைய அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த வீடியோவில். பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ சைடில் ஏதாவது கார் வருது அப்படின்னாக்க இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். அது அப்படியே நம்ம உள்ளே போயிடுவோம். உங்களுக்கு கீழே இந்த இடத்துல க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். படல் லேம்ப் உங்களுக்கு பாஷான்ற ஒரு இலுமினேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் டோரை மூவ் பண்ணால் அதுவும் மூவ் ஆகும். ஸோ நைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும் பாஷா அப்படின்றது. அண்ட் படல் லேம்ப் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஆல்கண்டாரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் பிட்ஸ் தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஒரு மாதிரி டாட்டட் டிசைனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கார்பன் ஃபைபரில் உங்களுக்கு ஹேண்டில் வந்து இருக்குது ஃபார் வெயிட் ரிடக்ஷன். இதில் உங்களுக்கு டோர் ஹேண்டில் கிடையாது, இந்தமாதிரி லீவர் தான் இருக்குது. ஸோ இந்த லீவர் நீங்கள் புல் பண்ணி தான் டோர் வந்து ஓப்பன் பண்ணணும். லாக் அண்ட் அன்லாக் பட்டன் பார்க்கலாம். போஸ்க்கான ஸ்பீக்கர்ஸ் பார்க்கலாம். எல்லா விண்டோ கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஓவர்வியூ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கஃப் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க GT3 RS பேஜிங்கோட. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பானட் அண்ட் ரியர் பூட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கானது. ரியர் பூட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது பிகாஸ் உங்களுக்கு ஸ்பாயிலர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சீட்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்க உங்களுக்கு இதுதான் ப்ராப்பர் பக்கெட் சீட். இது வரைக்கும் நம்ம வீடியோவில் நான் நிறைய பக்கெட் சீட்டும் பேசியிருப்பேன். ஒரு பக்கெட் சீட் ஃபீல் வருது அப்படின்றது. பட் இதுதான் ஒரு ப்ராப்பர் பக்கெட் சீட். 4-வே அட்ஜஸ்டபிள் சீட்ஸ். இது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்வர்ட் புஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரிக்ளைன் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ இதான் ஒரு ரேசிங் ஸ்பெசிஃபிக் பக்கெட் சீட்டுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைசாக் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த காரோட அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து வரும். கார்பன் ஃபைபர் சீட்ஸ் இது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரோல் கேஜ் உங்களுக்கு இருக்குது பிகாஸ் GT3 RS அப்படின்ற ஒரு கார்னால. ஸோ இது வந்து ரேஸ் ஸ்பெக் அப்படின்னும் போது ஒரு ரோல் கேஜ் உங்களுக்கு வரும். ஜஸ்ட் லுக் அட் திஸ். ஏதோ தீபாவளியில் லைட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. அவ்வளோ எலிமெண்ட்ஸ் இதில் இருக்குது. ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். லெஃப்ட்டில் பார்த்தா DRS உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் சொன்னவே ட்ராக் ரிடக்ஷன் சிஸ்டம்கானது. ஸோ இது நீங்கள் லெவல் வந்து நீங்கள் ஏற்றி இறக்கிக்கலாம். ஸ்டாப் வாட்ச்க்கானது உங்களுக்கு இருக்குது. வாய்ஸ் அசிஸ்டன்ஸ். ரைட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. Porsche-க்கான லோகோ நீங்கள் பார்க்கலாம். கீழே பார்த்தோன்னா PASM அப்படின்னு இருக்குது. அது என்ன அப்படின்னாக்க Porsche ஆக்டிவ் சஸ்பென்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரெஷன் அண்ட் ரீபவுண்ட் உங்களுக்கு வந்து செட் பண்ணலாம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு. இப்போ பள்ளத்தில் போகிறீங்க அப்படின்னாக்க சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கம்ப்ரெஸ் ஆகி ரீபவுண்ட் ஆகணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து நீங்கள் லெவல் செட் பண்ணிக்கலாம். ட்ராக் மோட் போயிட்டீங்க அப்படின்னாக்க எவ்ரி சிங்கிள் டீட்டெயில் நீங்கள் வந்து இதில் கஸ்டமைஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி ஒரு ரேஸ் காரில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இதுலேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு PTVன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து Porsche டார்க் வெக்டரிங். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கோஸ்ட் அண்ட் பவர்ன்னு இருக்குது. ஸோ கோஸ்ட் அண்ட் பவர் என்ன அப்படின்னாக்க கோஸ்ட் வந்து உங்களுக்கு அரௌண்ட் தி கார்னர்ஸ் நீங்கள் போகும்போது எந்த அளவுக்கு இந்த காரோடைய ஹேண்ட்லிங் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் பவர் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்ஸ் டர்ன் பண்ண பிறகு எந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்ற பவர் நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ESC TC நம்ம எல்லாருக்குமே தெரியும். எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ இதோட செட்டிங்ஸாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. இது ப்ரெஸ் பண்ண அப்படின்னாக்க ஸோ நார்மல், ஸ்போர்ட் அண்ட் ட்ராக் 3 மோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ட்ராக்ல தான் எல்லா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அண்ட் நார்மல் ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு நார்மல் சிட்டி ரோட்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வச்சு மெனூர் பண்ணலாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச், அதுக்கப்புறம் உங்களுக்கு RPM மீட்டர் காட்டுது, G-ஃபோர்ஸ். வாவ் என்னமா இருக்குது பாருங்கள். மொத்தம் 5 டயல்ஸ் உங்களுக்கு இப்போ வந்து வந்துடுச்சு. நான் அது ப்ரெஸ் பண்ணதும். ஸோ இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கேஜ், ஃபியூல் கேஜ், அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த காரோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் உங்களுக்கு வெறும் அனலாகில் இருக்குது. மற்றதெல்லாம் டிஸ்பிளேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு 5 டயல் உங்களுக்கு வச்ச மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு இந்த காரில் சூப்பராக உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் ஸ்க்ரீன்னு சொல்லலாம். நடுவில் பார்த்தா நிறைய டெல்டெயில் லைட்ஸ் இருக்குது. GT3 RSக்கான பேஜிங் பார்க்கலாம். ஸ்டியரிங் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பேலஸ் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. நார்மல் கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த மேக்னெட்டிக் ஷிஃப்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ப்ரிசைஸாக இருக்கும். அண்ட் ஃபீலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுதான் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் இந்த ஸ்டியரிங்கில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் பற்றி. அண்ட் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கீ காட்டிடுறேன். ஸோ இந்த காரோட கீ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத. நீங்கள் டாப் ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 911 எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த கீ வந்து கொடுத்துருக்காங்க. டாப் ஆங்கிளில் இந்த காரை பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு சிலுவெட்டில் தான் இருக்கும். Porsche-க்கான லோகோ பார்க்கலாம். லாக் அண்ட் அன்லாக்கான பட்டன் இருக்குது. RSக்கான பேஜிங் பார்க்கலாம். தட்ஸ் இட். பட் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இதுவும் சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே தொட்டாலுமே இந்த காரில் வந்து உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து உங்களுக்கு இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் வித் சப்போர்ட்ஸ் Android Auto அண்ட் Apple CarPlay. இதில் டிரைவ் மோட்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹோம் போயிட்டோம் அப்படின்னாக்க அண்ட் கார் பற்றி போனோம் அப்படின்னாக்கா வெஹிக்கிள் செட்டிங்ஸ், டிரைவ் மோட், ஸ்போர்ட்ஸ் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் ஆனாக இருக்கா ஆஃப் ஆர்க்கான்றது, ஏரோடைனமிக்ஸ். ஸோ இது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பின்னாடி வந்து நான் காட்டினேன் இல்லையா ஸ்பாய்லர். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளாப்ஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். நான் இப்போ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
ஸோ உங்களுக்கு கிளிப்பிங் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க. ட்ரிப் இன்ஃபோ, கம்ஃபர்ட் அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஆம்பியன்ட் லைட்டிங்லாம் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆம்பியன்ட் லைட்டிங் ஆனாக இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரிட்டி லோடடாக இருக்குது. என்னென்னலாம் தேவையோ எல்லாமே உங்களுக்கு இந்த இன்ஃபர்டெயின் சிஸ்டமில் இருக்குது. அது கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய பட்டன்ஸ் இருக்குது. இஎஸ்சி ஆஃப், அப்புறம் இஎஸ்சி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆக்ஸை லிஃப்ட் பண்ணுறதுக்கானது, சஸ்பென்ஷனுக்கானது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா ஏசி வென்ட்ஸ் இருக்குது. அதுக்கும் கீழே உங்களுக்கு ஹெச்பேக் சிஸ்டம்கானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டியூவல் ஜோன் ஹெச்பேக் சிஸ்டம் உங்களுக்கு இதில் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கான கியர் லீவர் பார்க்கலாம். இது வந்து வெறும் 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் GT3 RS வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர் இருக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கான பட்டன் பார்க்கலாம். க்ளவ் பாக்ஸ் இருக்குது. வைட் ஆங்கிளில் போட்டுறேன். ஸோ க்ளவ் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க வித் ஃபோன் ஹோல்டர் இருக்குது. 2 USB சார்ஜர் போர்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் க்ளவ் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க வித் இலுமினேஷன் உங்களுக்கு நல்ல டீசென்டான சைஸ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வைசக் பேக்கேஜ்க்கான உங்களுக்கு பேஜிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னாக்க 2 லைட்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல லைட்ஸோட உங்களுக்கு வேனிட்டி மிரர் இருக்குது. அண்ட் ஜஸ்ட் லுக் அட் த சீட், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சீட் பக்கெட் சீட்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பாப்புலர் பிராண்டான ஸ்ட்ராத் ரேசிங்கோடைய பெல்ட்ஸ் உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் காஸ்ட்டாக தான் உங்களுக்கு வரும். இதில் எல்லாமே நீங்கள் என்ன தொட்டாலும் உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஒரு பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இதில் வந்து வரும். அண்ட் கீழே ஃபுட்வெல் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா பெரிய சைஸில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து உங்களுக்கு நார்மல் ஆக்சிலேட்டர் பெடல் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கீழே லீவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பெட்டர் கேலிப்ரேஷனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஆக்சிலேட்டர் பெடல். அண்டர் டே சப்போர்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த காரில். அண்ட் ஹெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னாக்கா I'm 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ இதில் ரிக்ளைன் ஆங்கிள் உங்களுக்கு கிடையாது அப்படின்னாலும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹைட் வந்து வச்சுக்கலாம். அண்ட் ஹெட்ரூம் இஸ் ரியலி குட். இந்த காரோட இன்ஜின் பற்றி பேசுகிறோம். நம்ம 911 GT3 RSல பார்த்தோன்னா 4 லிட்டர் ஃப்ளாட் 6 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் ப்ரொடியூசஸ் 525 PS of power and 465 Nm of torque. This comes with 7-speed PDK transmission, automatic transmission, and 64 liters kind of fuel tank capacity. In the car 0 to 100 3.2 seconds la pogum, 0 to 160 6.9 seconds la pogum, and 0 to 200 10.6 seconds la உங்களுக்கு வந்து போகும். டாப் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 296 km. மைலேஜ் பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 8 km உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுறாங்க. டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து உங்களுக்கு மாறும். சேஃப்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 4 airbags, ABS with EBD, brake assist, electronic stability control, traction control, hill assist, hill descent control, and நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த காரில் வந்து உங்களுக்கு ரேஸ் பிக் அப்படின்றதுனால உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லாமே லிஸ்ட் பண்ண அப்படின்னாக்கா அதுவே ஒரு 5 நிமிஷத்துக்கு போகும். டைமென்ஷன் பற்றி பேசுகிறோம் நம்ம. இந்த கார் 4.5 மீட்டர்ஸ் லென்த்தில் வந்து உங்களுக்கு இருக்குது. வித் வந்து 2 மீட்டர்ஸ் வித் மிரர். ஹைட் வந்து உங்களுக்கு 1.3 மீட்டர்ஸில் இருக்குது. வீல் பேஸ் 2.4 மீட்டர்ஸ் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 100 mm. ஸோ ஃப்ரண்ட் ஆக்சில் லிஃப்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த பிக் நம்பர்ஸ். இந்த காரோட ப்ரைஸிங் பற்றி பேசணும். பிகாஸ் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த காரோட ப்ரைஸிங் பல கோடிகளில் போகும். அதுக்கேற்ற மாதிரி இந்த GT3 RS வித் வைசாக் பேக்கேஜ் உங்களுக்கு 5.15 crores எக்ஸ்ஷோரூம் சென்னையும் அப் டு 6 crores உங்களுக்கு வந்து ஆன் ரோட் சென்னை வந்து உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் டீட்டெயிலான ப்ரைஸிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா யூ கேன் கான்டாக்ட் Porsche சென்னை. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கோம் நான் நம்புறேன். Porsche 911 GT3 RS எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் ரிவ்யூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சோஷியல் மீடியாவிலே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.